அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்ப்போமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை நீ மட்டும் நினைவில். பிரபு பாலா எழுதிய சிறுகதை இது. நம்ம கேலக்ஸி பதிப்பகத்தோடைய உலகளாவிய சிறுகதை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசு பெற்ற சிறுகதை. இந்த சிறுகதை பிணையல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பிணையலில் வந்திருக்கிற கதைகள் எல்லாமே ஒரு குறும்படம் இல்லை சினிமாவே எடுக்கலாம்ன்ற அளவுக்கு அவ்வளோ அருமையான கதைகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வாங்கி வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். மறதி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அது வரமா சாவமான்னு தெரியலை. ஆனால் வயதான காலத்தில் வர்ற அந்த மறதி, அல்சைமர் வியாதி போன்ற வியாதிகளால் ஏற்படுற மறதி, அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, பார்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அப்படி இந்த மறதி உள்ள ஒரு மனுஷன் இந்த கதையின் நாயகனாக இருக்கிறாரு. அவருடைய 25 வயசு வரைக்கும் நடந்த விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அல்சைமரில் இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நினைவில்லை அப்படின்னு அந்த சீனியர் சிட்டிசன் கேர் வில்லா, குட் கேர் சீனியர் சிட்டிசன் வில்லா அப்படின்ற முதியோர் இல்லத்தோடைய மேனேஜர் சொல்கிறார். அப்போ அந்த பிரேம்குமார் இந்த கதையை நமக்கு சொல்கிறவர் அங்கே அவரை பார்க்க போயிருக்கிறாரு. பார்த்தா அந்த வில்லான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த முதியோர் இல்லம் பெரிய தோட்டமும் ஒரு வில்லா அமைப்போட அருமையாக இருக்குது. அதுக்கு சகல வசதியும் இருக்குது. நடக்கிறதுக்கு பார்க்கு உள்ள அவங்க முதியோர்கள் ஓய்வாக இருக்கிறதுக்கு எல்லா இடங்களும் கூடி அருமையான ஒரு முதியோர் இல்லமாக இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தை இன்னும் சுற்றி பார்த்தா நிறையா வசதி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த பிரேம்குமார் வயசான காலத்தில் நானும் மனைவியும் இங்கே தங்கிடணும், இங்கே பிள்ளைங்களை சேர்த்து விட சொல்லிடணும் அப்படின்னு தானே நினச்சிக்கிறான். அப்போ கேட்குறேன், இவரை பார்க்க பேத்திங்க வர்றாங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், அவங்க இவருடைய சொத்து, பெரிய சொத்து 2 விற்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்க. அந்த வட்டியை இந்த செலவுக்கு இங்கே காப்பகத்துக்கு மாத கட்டணமாக கொடுத்துட்றாங்க. அதுபோக ஏதாச்சும் அவசர தேவை ஏற்படுது, மெடிக்கல் செலவு ஏற்பட்டாலும் அவங்க உடனே அனுப்பிடுறாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்ட கேள்விக்கு மேலே நிறையா பதிலையும் சொல்கிறார். பிரேம்குமார் யார் அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறாள் தான். ஆனால் அவருக்கு இந்த ரிப்போர்ட்டிங் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்குன்றது ஒரு ஆசை. அதனால் ஒரு பிரபல இணைய பத்திரிகையில் தானாகவே ஒரு வாலண்டியராக, ஃப்ரீலான்சராக, ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி அங்கங்கே செய்தி சேகரித்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவர் பிடித்த வேலை. அவருடைய சொந்த ஊர் ஈரோடு. அந்த ஊரில் ஒரு பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரு கடை 90 ஆண்டுகளாக இருக்குன்றப்ப அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாமே, ஒரு கட்டுரை வரையலாம் அப்படின்னு அதை ஆய்வு செய்ய அங்கே போகிறார். அங்கே போய் பிரேம்குமாருக்கு பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, என் கொள்ளு தாத்தா ஒரு பூட்டு ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் பூட்டு கொடையெல்லாம் ரிப்பேர் பண்ணார். அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதோட ஒரு ரேடியோ, பூட்டு, ரேடியோ இதெல்லாம் வாங்கி விற்கிறது, டிரான்சிஸ்டரு, வாட்சு இதெல்லாம் இங்கே வாங்கி விற்றாரு. கால மாற்றத்திற்கு ஏற்ப எங்கள் அப்பா அதோடு சேர்த்து டிவி, மிக்சி, கிரைண்டரு அதெல்லாம் சேர்த்து வைக்க இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய தொழிலாகிருச்சு. இப்போ நான் ட்ரோன் வரைக்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே. எதிர்காலத்தில் ரோபோலாம் விற்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். அந்த உடைய 4வது தலைமுறை அந்த கடையில். அப்போ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு கடை, ஒரு நிறுவனம் எப்படி ஒரு பூட்டு ரிப்பேர் பண்ணுற கடையிலேருந்து இவ்வளோ பெரிய வர்த்தக நிறுவனமாக ஆயிருக்குன்றத கள ஆய்வு செய்து தன்னுடைய பத்திரிகையில் எழுதுறதுக்கு தான் அந்த பிரேம்குமார் போனது. அப்போ அந்த பையன் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறார். எங்கள் சின்ன தாத்தா 70களில் பெரிய சினிமா டைரக்டரு. அவர் இப்போ 70, 80ல் கொடி கட்டி பறந்தார் அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னா கிருஷ்ணதாஸ். அப்படின்னதும் கிருஷ்ணதாஸா? அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற சினிமா இயக்குனர். அவர் எடுத்த பூரா காதல் படங்கள் தான், எல்லாமே பெரிய ஹிட்டான படங்கள். அந்த காதல் படங்களும் சாதாரண அளவுக்கு புகழ் பெறல. அதில் நடித்த நடிகர்கள்லாம் பெரிய பெரிய நட்சத்திர அந்தஸ்து பெற்றதே அந்த படங்களில் நடித்ததுனால தான்ன்ற அளவுக்கு பெரிய இயக்குனர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி விழா கண்ட நிறைய திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அப்போது கிருஷ்ணதாஸை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் சின்ன தாத்தா புகழ் உச்சத்தில் இருக்கும்போதே அவருடைய மனைவி பாட்டி புற்றுநோயில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்
அப்படியே இருந்துட்டாரு. அவர் எங்க போனாரு என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சென்னையில தான் இருக்காரு. அவர ஒழுங்கா தேடியிருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர வந்து ஒழுங்கா தேடல இந்த சினிமா உலகம். அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு அப்படின்னதும், எங்க தாத்தாவுக்கு ஒரு மக. அவங்க வந்து அவங்களும் அவர் கணவரும் விபத்துல இறந்துட்டாங்க. பேத்திங்க 2 பேரும் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஆ அவங்க தான் தாத்தாவுக்கு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு அந்த இளைஞன் தான் சொல்றாரு. தாத்தாவ இந்த மாரி முதியோர் காப்பகத்துல வச்சிருக்காங்க அப்படின்னதும், பேத்திகள் நம்பர வாங்கி இந்த பிரேம்குமார் பத்திரிக்கையாளர் ஃபோன் பண்ணி பேசுறாரு. இந்த மாரி உங்க தாத்தாவ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்னு ஏற்பாடு பண்ணி நான் சொல்றேன். மேனேஜர்ட்ட சொல்றேன். நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு. எடுத்த உடனே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சேன்னதும், தன்னுடைய பத்திரிக்கை அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. "எப்பா அடுத்த வாரத்துக்கு அருமையான ஒண்ணு இருக்கு. நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. செம்ம ஹிட் ஆகும் நம்மளுடைய ஆர்டிக்கிள்" அப்படின்றாரு. ஏன்னா கிருஷ்ணதாஸ்ன்ற ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், சினிமா உலகம் மறந்து போயிருக்கிற ஒரு இயக்குனர் இப்ப எங்க இருக்கிறாரு? முதியோர் இல்லத்துல இப்படி கேட்பாரற்று இருக்கிறாரு. கேட்பாரற்று இல்ல, முதியோர் இல்லத்துல பராமரிக்கப்பட்டு இருக்கிறாரு அப்படின்றப்ப அவர தேடி ஆய்வு பண்ணி போட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றத இந்த பையன் வந்து அவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு, அவர் தான் இப்ப முதியோர் இல்லம் வந்திருக்கிறாரு. வந்து கிருஷ்ணதாஸ பார்க்க போறாரு. அப்ப மேனேஜர் சொல்றாரு, அந்த வர்றாருல சுத்தி இவர் ஒரு பெரியவரு. அ கை இல்லாத பனியன் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அங்க திரியிறாரு. ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் தான் கிருஷ்ணதாஸ்ன்னு இவருக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடுது. அவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லையா? பார்த்ததும் தெரிஞ்சுட்டு தான் கிருஷ்ணதாஸ்ன்னு அது. ஆ சரி நான் பார்த்துக்கிறேன். அவர ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனா 25 வயசு வரைக்கும் அவருக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் மறந்துட்டாரு. அல்சைமர்ல இது ஒரு டைப் அப்படின்னதும், சரி நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க மேனேஜர்ன்றாரு. மேனேஜர் அங்கிட்டு நிக்கிறாரு. இப்ப வந்து அந்த முதியவர் வராரு. அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. "என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க சார்?" அப்படின்னதும், "யாரு?" மேனேஜர். நான் தான் மேனேஜர்" அப்படிங்கிறாரு அந்த மேனேஜர். "தேடிட்டா இருக்கேன். என்ன தேடுறேன்னு தெரியலையே. உங்கள பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு." "கெஸ்ட்டா? யாரு? யார பார்க்க?" "உங்கள பார்க்க தான்." "சரி வர சொல்லுங்க" அப்படின்னதும், "இவர் தான்" அப்படின்னதும், "உங்களையே எனக்கு தெரியல. உங்க குரலோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு அவரு கிருஷ்ணதாஸ் மேனேஜர்ட்ட. ஆ பனியன்ல சொருகி வச்சிருக்க கண்ணாடிய எடுத்து போட்டு பாருங்க." "ஆ இந்த கண்ணாடிய தான் இவ்வளோ நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க தான் இருக்கா?" அப்படின்னு கண்ணாடிய போட்டுட்டு, "யாரு நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு?" கேட்குறாரு. பிரேம்குமார பார்த்து அந்த ரிப்போர்ட்டர். பிரேம்குமார் விவரம் சொல்லி அறிமுகப்படுத்தினதும், "நான் எங்க டைரக்டரா இருந்தேன்? பிரிட்டானியா கம்பெனில டைரக்டரா வேலை பார்த்தனா?" அப்படிங்கிறாரு. அவருக்கு அந்த பிரிட்டானியா கம்பெனில அந்த 25 வயதுக்குள்ள ஏதோ நடந்திருக்குது. அப்ப மேனேஜர் சொல்றாரு, "இப்படி தான் சார் பேசுவாரு. அப்பப்போ ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வரும். அந்த விஷயங்கள நம்ம புடிச்சு அதுலேருந்து லிங்க் பண்ணிக்கிறணும். அவருடைய 25 வயசுல வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் அவருக்கு நினைவு இருக்கு. நீங்க பேசிட்டே இருங்க" அப்படின்ட்டு மேனேஜர் போயிடுறாரு. பிரேம்குமார் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. "சார், ஒரு காலத்தில நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் சினிமா டைரக்டர் சார்." அப்படின்னப்ப ஒரு ஞாபகம், ஆமாம்ப்பா. நான் டைரக்ட் பண்ண படம் காதல் பூக்கும் தருணம்." கிருஷ்ணதாஸுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துருச்சுன்னதும், இத புடிச்சு நம்ம போயிடுவோம்னு பிரேம்குமார் நெனச்சுக்கிறார். அந்த படத்துல ஒவ்வொரு சீனும் நேச்சுரலா இருக்கும் சார். "ஓ உங்க மனைவிய காதலிக்கும்போது நடந்த சம்பவங்களா சார்?" அப்படிம்பாரு. கிருஷ்ணதாஸுக்கு ஞாபகம் வருது. சிரிக்கிறாரு. "நான் வத்சலான்னு ஒரு பொண்ண காதலிச்சேன். அவள காதலிச்ச கதையத்தான் வேற வேற கோணங்கள்ல எடுத்தேன். நான் எடுத்த எல்லா படங்களுமே எங்க காதல் கதை தான்" அப்படிங்கிறாரு. "ஓ! அப்போ வத்சலான்றது இவருடைய காதலியா? சரி ஓகே" அப்படின்ட்டு இவனுக்கு ஆர்வமாயிருது பிரேம்குமார். கிருஷ்ணதாஸுக்குமே திடீர்னு அந்த ஞாபகங்கள் வரும். பின்னாடி சாய்ந்து மேல பார்க்குறாரு. மின்விசிறி சுழலுது. மின்விசிறி சுழலவும், அதனோட இவர் ஞாபகங்களும் சுழண்டு பின்னாடி போகுது. அவர் ஆரம்பிக்கிறார். நாங்க இப்ப ஈரோடுல இருந்தோம். எங்க அப்பா பூட்டு, குடையெல்லாம் விற்பனை பண்றவரு, ரிப்பேர் பண்ற கடை வச்சிருந்தாரு. நான் பாலிடெக்னிக்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சம்பாரிக்கணும்னு ஒண்ணும் தேவையில்ல. குடும்பம் வசதியான குடும்பம். அதனால நான் பாட்டுக்கு இலக்கியம், படிக்கிறது, வாசிப்பு அப்படியே இருந்துட்டேன். ஆ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் 3வது வீடு. எங்க வீட்லருந்து 3வது வீடு வத்சலாவுடைய வீடு. ஓட்டு வீடு. ஆனா பெரிய வீடு. எங்களுக்கு மாடி வீடுனால நான் மாடியிலேருந்து பார்த்தா, அவ படிக்கிறது, துளசி மாடத்த சுத்துறது, முறத்துல அரிசி போட்டு கல் எடுக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அவ எந்த டைம்ல என்ன செய்வான்னு தெரிஞ்சு சரியா நான் அங்க போய் மாடிக்கு போய் நிப்பேன். அவளையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். எதேர்ச்சியா அவளும் என்னைய ஒரு நிமிர்ந்து பார்த்தா. ஒரு கட்டத்தில நான் அவளத்தான் பார்க்க வரேன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவ செய்ற வேலைகள் எல்லாம் மாற்றம் தெரிஞ்சுச்சு. என்னன்னா, எல்லாத்தையும் மெதுவா செஞ்சா. மெதுவா செஞ்சுக்கிட்டு, தயங்கி தயங்கி செஞ்சு, என்னைய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா. அப்போ அவளுடைய கண்கள் மின்னின அப்படின்னு தன்னுடைய காதல் கதைக்குள்ள போறாரு அந்த கிருஷ்ணதாஸ்.
அப்புறம் ஒரு நாள் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுல தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது அவளை பாவாடை தாவணியில பார்த்தேன். அப்படியே சிலை மாரி இருந்தா. ஒரு தேவதையே அம்மனுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போற மாரி இருந்துச்சு. அத அப்படியே கூட ஒரு படத்துல காட்சியா வச்சிருக்கிறேன். ஆ ஆனா அந்த கதாநாயகி வத்சலா அளவுக்கு அழகு இல்ல. ஓகே அப்படிங்கிறாரு. கிருஷ்ணதாஸ்க்கு இன்னும் ஞாபகம் வர வர பேச ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் அவ கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துட்டு வரும்போது நான் அவகிட்ட பேசினேன். ஆ மாவிளக்கு எடுத்துட்டு வர்ற மாரி கூட நான் சினிமால காட்சி வச்சிருக்கிறேன். "ரொம்ப அழகா இருக்க வத்சலா" அப்படின்னேன். வெட்கப்பட்டா. ஆ அந்த வெளிச்சத்திற்காக சுற்றிலும் பெட்ரோமாக்ஸ் லைட் இருந்துச்சா, அதில வத்சலா ஏற்றி வைத்த குத்து விளக்கு மாரி இருந்தா. "நான் உன்னைய விரும்புறேன். உன்னைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். வாழ்க்கை முழுவதும் நான் சேர்ந்து வாழ விரும்புறேன்" அப்படின்னு உடனே சொல்லிட்டேன். அவளும் "எனக்கும் உங்கள புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து என்னைய பார்த்து வெட்கத்தில பார்த்து நிமிர்ந்து பார்த்தா, அதிர்ந்து போனா. அந்த கண்ல இருக்க மிரட்சியில பார்த்தேன், அவங்க அப்பா. அந்த கண்ல இருந்த மிரட்சியில அவ கண்ணுக்குள்ள பார்க்குறாரு. அவங்க அப்பா பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு. எங்க வீட்ல இந்த கல்யாணத்துக்கு ஒண்ணும் பெரிய எதிர்ப்புலாம் இல்ல. அவங்கலாம் சரின்னு தான் சொல்ட்டாங்க. ஆனா அவங்க அப்பா ஒத்துக்கிறவே இல்லையே. வேற ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வீட்லேருந்து சென்னைக்கு போய் ஒரு இயக்குனர்ட்ட துணை இயக்குனரா சேர்ந்து 2 படம் அவரோட வேல பார்த்தேன். அந்த 2 படம் வேல பார்க்கும்போதே எனக்கு உறவு முறையில ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களோடையும் ஒண்ணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா தான் குடும்பம் நடத்தி வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் இயக்குனர் ஆயிட்டேன். அப்படின்னு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது ஃபுல்லா சொல்லிட்டாரு. அப்புறம் பணம் வந்துச்சு, புகழ் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இது பேசிட்டு இருக்கும்போதே மேலாளர் உள்ள வராரு. அப்புறம் நான் வத்சலாவ பார்க்கவே இல்ல. ஆனா, ஒரு நாள் கூட அவள நினைக்காமலே இருந்ததில்ல அப்படிங்கிறாரு. அல்சைமர்ல இந்த வியாதியில இருக்கிற நினைவுகள் தப்பி போகிற இந்த மனுஷன் ம மறதியில தான் இருக்கிறாரு இன்னுமே. இப்ப திடீர்னு ஞாபகம் வந்த பிறகு அவர் சொல்றாரு, "ஒரு நாள் கூட நான் வத்சலாவ நினைக்காம இருந்ததே இல்ல. நான் அவட்ட பேசினது மொத்தமே 13 வார்த்த தான். அவ என்ட்ட பேசினது மொத்தமே 3 வார்த்த தான்." அப்படிங்கிறாரு. கோர்வையில இத சொல்றாரு. சொல்லும்போது, இந்த வில்லாவுக்கு முதியோர் இல்ல வில்லாவுக்கு வெளியில 2, 3 பேரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க. ஒரு பெண் வந்து திரும்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அப்படியே கிருஷ்ணதாஸ் பார்த்துட்டு, "அது வத்சலா" அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒரு அல்சீமர்ல இருக்கிற ஆளு, ஒரு ஆளு இப்படி பேசும்போது நான் எதையோ பார்த்து இவரு பேசுறாருன்னு தானே எல்லாரும் புரிஞ்சுக்குருவோம். பிரேம்குமாரும், மேலாளரும் திரும்பி வெளில பார்க்குறாங்க அங்க நிக்கிற ஆள. பார்த்ததும் ஒரு பெண் அவங்க திரும்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தலைமுடிலாம் பார்க்க வயசானவங்க, நரைச்ச முடியா இருக்கு அப்படின்னதும், மேனேஜர் திரும்பி சொல்றாரு, "அந்த அம்மா பேரு வத்சலா தான். கணவர் சமீபத்தில இறந்துட்டாரு. இன்னைக்கு தான் அவங்க புதுசா சேர்ந்திருக்கிறாங்க." அப்படின்றாரு மேலாளர். அதே நேரத்தில ஏதோ ஒரு உள்ளுணர்வுல அந்த பெண், வயதான பெண் அவங்க இருக்காங்களே, அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. கிருஷ்ணதாஸ பார்த்துடுறாங்க. பார்த்ததும் சட்டென அந்த பெண்ணின் முகம் மலர்ந்தது. அப்படின்னு கதைய முடிச்சுடுறாரு. வத்சலா தான் அது. ஒரு அருமையான காதல் கதை. அ அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப அருமை. எனக்கு இத படிச்சு முடிக்கும்போது நம்ம பாரதி ராஜா சொன்னாரு. ஒரு பொண்ண நான் காதலிச்சேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நானும் எங்க அக்கா, அம்மா கார்ல போம்போது, அவ வந்து ஒரு பூக்கடையில நின்னு அந்த அம்மா பூ வாங்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்துட்டு அது அவ தான் சொன்னேன். "எப்புட்றா சொல்ற?" அப்படின்னு திரும்பி பார்த்தா உண்மையிலேயே அந்த அம்மா தான். எங்க அக்கா கேட்டாங்க, "எப்புட்றா சொல்ற? எனக்கு பார்த்தாலே எத்தன வயசானாலும் பார்த்தா தெரியும்." அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பாரதிராஜா சொல்லியிருப்பார். நீங்களும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாரி இந்த "நீ மட்டும் நினைவில்" பிரபு பாலா எழுதிய க இந்த கதை ஒரு அருமையான காதல் கதை. அந்த கதை சொன்ன விதமாகட்டும், அதற்கு காட்டப்பட்ட உரையாடல்கள் இந்த 2 பேருக்கு நடக்கிற ஒரு நினைவுக்கு வந்து வந்து ஒவ்வொன்னா சொல்றது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. இந்த கதைய நான் ரொம்ப ரசிச்சேன். இன்னைக்கு உங்களோட அத பகிர்ந்துக்கிட்டேன். அ உங்களோடு இன்று பிரபு பாலா எழுதிய "நீ மட்டும் நினைவில்" என்ற கதையை வாசிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.